பாத்தீங்களா, சார் கோமா தான் இருக்காரு. அதான் விடாம கால் பண்ணிட்டு இருக்காரு. அட, நீங்களே காரணம் சொல்லாம அட்டன் பண்ணி பேசுங்க. கொடுங்க இங்க. இந்தாங்க பேசுங்க. பேசுங்க. அக்கா, நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு தெரியும். கால் அட்டன் பண்ணதே போதும்க்கா. நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டா போதும். அக்கா, நான் ஒரு வேலையா ஹைதராபாத்துக்கு வந்திருக்கேன். வரதுக்கு 2-3 வாரம் ஆகும். ஓஹோ, அப்ப எக்ஸாமுக்கு படிச்சு உருப்படுற ஐடியாலாம் இல்ல, அப்படிதானே? இல்லக்கா, டைம் கிடைக்கிறப்பெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப என்ன அவசியம்னு நீ ஹைதராபாத் போன? அவசியம் இருந்துச்சுக்கா. அனுவோட செயினை திருப்பி கொடுக்கணும். எனக்கு அது அசிங்கமா இருக்கு. தேவையில்லாம எவனோ என்ன கேள்வி கேட்கிறான். அக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அனு தனியா இருக்கா. எனக்கு அவளை தனியா விட்டுட்டு வந்தது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கு. அதான் உங்ககிட்ட சொன்னா நீ பாத்துக்குவேன்னு ஒரு நம்பிக்கை. அக்கா, சரிக்கா, நீ பதில் சொல்லாட்டியும் பரவாயில்லக்கா. உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டா நீ எப்படியும் அனுவோட சேஃப்டியை பாத்துக்குவேன்னு எனக்கு தெரியும். அனுவோட நம்பரை மெசேஜ் பண்றேன், பாத்துக்கோ. நான் வச்சிடறேன்க்கா. பாய்.